ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை திட்டம் பார்த்தா வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் 2025 இந்த வருஷத்துக்கான உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலைவாய்ப்பு உதவித்தொகை திட்டம் வேலைவாய்ப்பட்டோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான தகுதி 5 ஆண்டுகள் வரை பதிவு புதுப்பித்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது மற்றும் வருமான வரம்பு குறையவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா மாவட்டங்களில் பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு அதில் போய் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது முழுக்க தமிழக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வழங்குறாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான தகவல் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ உங்களுக்கான உதவித்தொகை வழங்குறாங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபா கொடுக்குறாங்க. அதேமாரி +2ல் பார்த்தா பாஸ் பண்ணவங்க அதுக்கு ஈக்குவலாக பார்த்தா பாஸ் ஆனவங்களுக்கு 400 ரூபா கொடுக்குறாங்க. பட்டதாரி முதுகலை பட்டதாரி பாஸ் பண்ணவங்களுக்கு மாதம் 600 ரூபா கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு பார்த்தா உதவித்தொகை திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, ஐடி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பட்டதாரி முதுகலை பட்டதாரி. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அல்லது மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க, கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர்த்து மீதிலாம் இருக்காங்க பாருங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அவங்களாம் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்து காத்திருப்பு காலம், அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி குறைந்தபட்சம் 5 வருஷம் மேலேயாச்சும் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு 2010 நீங்கள் எப்போயாச்சும் பதிவு பண்ணியிருக்கீங்க, எப்போ பதிவு பண்ணாலும் சரி குறைந்தபட்சம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் மட்டும் நல்ல ஒரு ரெனியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகையை பற்றி தயாரிக்கும் நாள்லேருந்து 40 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டிஆருக்கான நீங்கள் 45 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இருப்பிடம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முழுசாக தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் பார்த்தா 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும். ஸோ தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பின்மை. ஸோ விண்ணப்பதாரர் நீங்கள் அரசு துறை தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருத்தல் கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலான எந்த விதமான உதவித்தொகையும் பெறுவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா எந்த ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது. அதேமாரி எந்த ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிலைக்கு சென்று பயிலும் மாணவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் மற்றும் காலேஜ் போயிட்டு படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த ஸ்கீம் பொருந்தும். தொலைதூர கல்வியெலாம் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்படுதல் பற்றிய விவரம் கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு
வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ரெவென்யூ ஆஃபீஸர் வந்து பார்த்தா இவ்வளோ இன்கம் தான் இருக்குது அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பகத்திலிருந்து உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தனது மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் பேங்க் அக்கௌண்ட், கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பத்தாருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும். ஒவ்வொரு காலாண்டா ஒரு 4 மந்த்து கிட்ட 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய வங்கி கணக்கு உங்களுக்கான உதவித்தொகை செலுத்துவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை 3 ஆண்டுகளுக்கு அல்லது உங்கள் ஏஜ் லிமிட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு சலுகை கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்றோரும் காலத்தில் அரசு துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ பணி நியமனம் பெற்றாலோ நீங்கள் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரை நான் ஜாப் வாங்கிட்டேன் அப்படின்ற மாரி நீங்கள் இந்த ஸ்கீமில் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையும் பெறும் காலத்தில் பதிவை ரெனிவல் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உண்மைக்கு மாறான விவரங்கள் அளித்து உதவித்தொகை பெறுவர் பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவோர் 3 வருடத்திற்கு தொடர்ந்து உதவித்தொகை பெற ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 5வது காலாண்டிலும் 9வது காலாண்டிலும் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு சுய உறுதி ஆவணத்தை செல்ஃப் அஃபிடவிட்டை பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு தொடர்ந்து பார்த்தா ஒரு முறை 5வது காலாண்டிலும் 9வது காலாண்டிலும் செல்ஃப் அஃபிடவிட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கான அமௌண்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா இந்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகையை நீங்கள் வாங்குவதனால உங்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்ற அச்சம் நீங்கள் பட தேவையில்ல. உங்களுடைய வேலைவாய்ப்பு நீங்கள் எந்தளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்றதையும் இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி மற்றும் க்ரைட்டீரியா. இந்த இதெல்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். முதல் கண்டிஷன், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷம் கழித்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். 5 வருஷம் ஆயிருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி. அதேமாரி நீங்கள் திறந்து ரெனிவலும் பண்ணிட்டு வரணும். 72,000 உடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஜாப்லையுமே இருக்கக்கூடாது. இதை பேசிக் எலிஜிபிலிட்டி இருந்தாவே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. இது டெமோ ஃபார்ம் தான். ஏன்னா உங்களுக்கு நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தா அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க கொடுக்குறது பார்த்தா க்ரீன் கலர் லைக் ஷேடோ உள்ள பேக்ரவுண்ட் உள்ள ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அதை வாங்கிட்டு போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட ஆர்ஐ ஆஃபீஸில் சைன் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. முன்கூட்டியே இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அவங்க கொடுக்குற ஃபார்மில் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, விண்ணப்பத்தோட பிறந்த தேதி, வயது, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி வேலைவாய்ப்பதில் பதிவு செஞ்சதுக்கான தேதி என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க. வங்கி கணக்கு விவரங்கள், வங்கியின் பெயர் என்ன, பிரான்ச் நேம் என்ன, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா எந்த மதத்தை இதுவை சேர்ந்தவங்க, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது நேராக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன மதம், ஹிந்துக்கு நேராக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். முஸ்லீமாக அது நேராக டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தொழில்முறை கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. தகுதி பெற்ற கல்வி நீங்கள் என்னமாலாம் படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் 10th இதை விட்டுருங்க. 10th பாஸ் தான் அது நேராக டிக் பண்ணுங்கள். 12th பாஸ் தான் அதுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். பட்டப்படிப்புனா அதுக்கு நேராக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. முடிக்காத நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். வேலைவாய்ப்பு பெயர் என்ன அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி மாவட்ட வேலைவாய்ப்பு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான பதிவு நம்பர் கேட்டிருக்காங்க. பதிவு பண்ணதுக்கான தேதி, அதேமாரி பார்த்தா தேசிய தொழில் குறியீட்டு எண் கேட்டிருக்காங்க. நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் என்சிஓ கோட் இருக்கும், அந்த கோட் நம்பர். அதுக்கப்புறம் மாற்றுத்தொழில் எக்ஸா ஏதாச்சும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான விவரங்களை பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெனிவல் டேட் எப்போ அதை கொடுத்துக்கோங்க. அங்க அடையாளங்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல எந்த அங்க அடையாளம் இருக்குது அதை நீங்கள் 2 அங்க அடையாளங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக குடும்ப உறுப்பினர் பற்றி விவரம் கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பெயர் என்ன, அவங்க உங்களுக்கு ஃபாதரா மதரா, என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, அட்ரஸ் என்ன, மாத வருமானம் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 digit ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிட்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்கள் விண்ணப்பதாரர் கையொப்பம் போயிட்டு உங்கள் சைன் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இது அலுவலக பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்த கட்டமாக இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த பேஜும் விட்டுருங்க.
ஸோ ஃபைனலாக வருவாய்த்துறை சான்று இதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆர்ஐ ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுக்கான சைன் வாங்குற மாரி இருக்கும். இதில் வந்து பார்த்தா நீங்கள் 72,000 ரூபாய்க்குள்ளே தான் வாங்குறீங்க. எந்த வேலையப்பெல்லாம் ஈடுபடல அது எல்லாமே வந்து பார்த்தா ஃபில் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல சைன் டேட்டை கொடுத்து சம்மந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளர், அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அவர் வந்து பார்த்தா சைன் பண்ணி அலுவலக முத்திரை போட்டு கொடுப்பாரு. அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாரி ஆச்சு. ஸோ ஃபைனலாக இந்த பேஜ் கேட்டிருக்காங்க. இதை நீங்களே தான் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அனுமதிக்கப்பட்ட தகவல் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 9வது கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுய உறுதிமொழி ஆகணும். இதில் நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபில் பண்ணி உங்கள் சைன் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இதான் இந்த அப்ளிகேஷனுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த வருஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளிக்கும் சேம் அதேமாரி எலிஜிபிள் தான், பட் உங்களுக்கான அமௌண்ட்டு மட்டும் மாறுபடுது. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு கீழே படித்தவனுக்கு 600 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. +2 அதற்கு ஈக்குவலாக படித்தவனுக்கு 750 ரூபா, பட்டதாரி முதுகலை பட்டதாரிக்கு 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இதுதான் உங்களுக்கான டிஃப்ரெண்ட் 7% தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் வெப்சைட். ஸோ உங்கள் ஊரில் எங்கே அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி DECGSன்னு இருக்க பாருங்கள். அதில் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்களுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் என்ன, முன்கூட்டியே கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி இந்த வேலைக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் மாதம் உதவித்தொகை. இது யாருக்கு வந்து பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எந்த வேலைக்குமே போகாத வீட்டிலேருந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவாங்க. அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி மாதம் உங்களுடைய தேவைக்கேற்ற நீங்கள் இந்த மூலமாக ஏதோ ஒரு இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியாமல் இருக்குது. இந்த வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக பாருங்கள். ஓல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.